பட்டியல் சமூகத்து ஊராட்சி தலைவர்களுக்கு நாற்காலி கொடுப்பதில்லை என ஆளுநர் RN ரவி வேதனை தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தாவின் 135வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய ஆளுநர் RN ரவி, அரசியல் காரணங்களுக்காக பட்டியல் சமூக மக்கள் 200க்கும் மேற்பட்ட பிரிவுகளாக பிரித்து வைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒரு முதலமைச்சர், விஞ்ஞானி போன்றோரை எப்போது பார்க்க போகிறேன் என கேள்வி எழுப்பிய ஆளுநர், பட்டியல் சமூகம் வளர்ந்திருக்கிறது என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிரான ரிட் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்ததுடன் அந்த மனுவை திரும்பப் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் ஜெகநாத் தாக்கல் செய்த மனுவில் சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு விடுதலை புலிகள் போன்ற பயங்கரவாத அமைப்பு நிதி வழங்கியதாகவும் இதனை CBI விசாரிக்கும் வகையில் உத்தரவிடவும் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் மனுவை திரும்பப் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசியதற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மூலம் அவரது பேச்சில் அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை உரிமைகள் மீறப்படவில்லை என்பது நிரூபணமாகி உள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது அவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் ஜெகநாத் உள்ளிட்ட 3 பேர் தாக்கல் செய்த 3 ரிட் மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுக்களை தள்ளுபடி செய்ய முடிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து 3 மனுக்களையும் மனுதாரர்கள் திரும்பப் பெற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.